ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். எப்பயுமே முட்டையை எக் ஸ்கிராம்பிளோ இல்லை ஒரு ஆம்லெட்டோ இப்படி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதா? இன்றைக்கி நம்ம ஒரு பட்டரி க்ரீமி சில்லி கார்லிக் எக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் பட்டரை உருக்கி 4 முட்டையை உடச்சி ஊற்றி ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு மட்டும் போட்டுட்டு ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பைட் சைஸ் பீஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சிக்கலாம். யூஸ்வலாக அறுத்தும் போடுவாங்க, ஆனால் இடிச்சு போட்டால் ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தி பூண்டோடது கிடைக்கும். உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக வேணும்னா பிச்சு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா குட்டி குட்டியாக அறுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் திருப்பி பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் உருக்கினோடனே பச்சை மிளகா அறுத்து வச்சுருந்ததை எடுத்து போட்டு கூடவே அந்த இடித்து வச்சுருந்த பூண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டை இந்த பட்டரில் போட்டோடனே சூப்பரான ஒரு அரோமா வரும். கார்லிக்கோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினோடனே ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு கொஞ்சம் மைதா போட்டு 1/2 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். டக்குன்னு தட்டிடும். உடனே உப்பு போட்டு வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருக்கும்போதே நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் போட்டு நல்லா டாஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். இட்டாலியன் சீசனிங் இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெப்பர் தூவிட்டா கூட நல்லாயிருக்கும். ஆஃப்டர் தான் நம்மளோட சில்லி கார்லிக் எக் ஸ்கிராம்பிள் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.